இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸ்பென்சர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொதுச்செலவு வந்து அதிகரிப்பதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். த மாடர்ன் ஸ்டேட் இஸ் எ வெல்ஃபேர் ஸ்டேட். அதாவது தற்கால அரசு என்பது என்னென்னு சொல்லுவாங்கன்னா நலம் பேணும் அரசாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. த கவர்மெண்ட் ஹேஸ் டு பர்ஃபார்ம் செவரல் ஃபங்க்ஷன்ஸ் சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். These activities are the cause for increasing public expenditure. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசானது வந்து பார்த்திங்கன்னா சமூக, பொருளாதாரம் மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளை செய்து தர வேண்டியுள்ளது. இவைகள் வந்து பார்த்திங்கன்னா பொது செலவு அதிகரிப்பான காரணங்களாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் பாப்புலேஷன் க்ரோத்னு சொல்லுவோம், மக்கள் தொகை வளர்ச்சி. During the past 67 years of planning, the population of India has increased from 36.1 crore in 1951 to 121 crore in 2011. இது வந்து பார்த்திங்கன்னா 67 ஆண்டு கால திட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மக்கள் தொகை 1951 வந்து 36.1 கோடியிலேருந்து இப்போ 2011 வந்து 121 கோடியாக உயர்ந்துள்ளது. The growth in population requires massive investment in health and education, law and order, etc. Young population requires increasing expenditure on education and youth services, whereas the aging population requires transfer payments like old age pension, social security and health facilities. இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வளர்ச்சினால் வந்து பார்த்திங்கன்னா உடல்நலம், கல்வி, சட்டம் ஒழுங்கு போன்றவற்றிற்கு பேரளவு முதலீடு செய்ய வேண்டி இருக்கிறது. இளைஞர்களுக்கான கல்வி மற்றும் சேவைகளுக்காகவும், முதியோர்களுக்கான ஓய்வூதியம், சமூக பாதுகாப்பு மற்றும் உடல் நலத்திற்கான வசதிகளை ஏற்படுத்தவும் பொது செலவு வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்பென்சர் சொல்லி பார்க்குறோம். This has been enormous increase in defense expenditure in India during planning period. The defense expenditure has been increasing tremendously due to modernization of defense equipment. The defense expenditure of the government was 10,874 crores in 1991, which increased significantly to 2,95,511 crores in 2018-19. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு செலவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நமக்கு வந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது இருக்கக்கூடிய ஒரு செலவிலேயே. இராணுவ தளவாடங்கள் நவீனமயமாக்குதல் இராணுவ செலவு பல மடங்கு அதிகரித்துள்ளது. 1990 வந்து பார்த்திங்கன்னா 90-91 வந்து 10,874 கோடியாக இருந்த அரசினுடைய பாதுகாப்பு செலவு 2018-19 இந்த 2,95,511 கோடியாக அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னாச்சு, பாதுகாப்பு செலவு எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடிஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். அரசு மானியங்கள். The government of India has been providing subsidies on a number of items such as food, fertilizers, interest on priority sector in lending, exports, education, etc. Because of the massive amounts of subsidies, the public expenditure has increased manifold. இந்திய அரசானது உணவு, உரங்கள், முன்னுரிமை துறைக்கான கடன் வளங்கள், ஏற்றுமதி மற்றும் கல்வி போன்ற பல இனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மானியங்களை வழங்குது. மானியங்களுக்கான தொகை மிக அதிகமாக இருப்பதால் பொது செலவு பல மடங்கு அதிகரித்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. The expenditure on the subsidies by central government in 1990-91 was 9,581 crores, which increased significantly to 2,29,715.67 crores in 2018-19. Besides this, corporate sectors also received subsidies of more than 5 lakh crores. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1991 ஆண்டில் வந்து மத்திய அரசினுடைய மானியத்திற்கான செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 9,581 கோடியிலிருந்து 2,29,715.67 கோடியாக 2018-19 அதிகரித்துள்ளது. மற்றொரு புறம் பார்த்தோம்னா பெரும் நிறுவனங்களுக்கு மானியமாக அதாவது ஊக்கத்தொகை 5 லட்சம் கோடிக்கு மேலே வந்து வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கெல்லாம். அடுத்து டெபிட் சர்வீசிங் சொல்லி பார்க்குறோம், கடன் சேவைகள். The government has been borrowing heavily both from the internal and external sources. As a result, the government has to make huge amounts of repayment towards debit servicing. The interest payment of the central government has increased from 21,500 crores in 1991 to
5,75,794 crores in 2018-19. கடன் சேவைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அரசு அதிகமான அளவில் வந்து உள்நாட்டு மற்ற அயல்நாட்டு ஆதாரங்கள் மூலம் கடன் பெற்றுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதன் விளைவாக அரசனுடைய கடனை வந்து திருப்பி செலுத்துவதற்காக அதிக பணம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. மத்திய அரசனுடைய வட்டி செலுத்துவதற்கான தொகை அப்படின்னு பார்த்திங்கன்னா 1990-91 21,500 கோடியிலிருந்து 2018 அரசு வட்டி செலுத்தக்கூடிய தொகையை வந்து பார்த்திங்கன்னா 5,75,794 கோடியாக அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, கடன் வந்து அதிகமாகிட்டே இருக்கு இல்லையா, வட்டி எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். அர்பனைசேஷன். அடுத்து நம்ம பார்க்குறோம், நம்ம டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் சொல்லி பார்க்குறோம். டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம், வளர்ச்சி திட்டங்கள். த கவர்மெண்ட் ஹேஸ் பீன் அண்டர்டேக்கிங் வேரியஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் such as irrigation, iron and steel, heavy machinery, power, daily communications, etc. The development projects involve huge investment. இப்போ இந்த வளர்ச்சி திட்டங்களுக்கெல்லாம் நீர்ப்பாசனம் இது மாதிரி எக்கு கனரா இதுக்கெல்லாம் என்ன ஆகுது, அதிகமான முதலீடு தேவைப்படுகிறது வளர்ச்சி திட்டங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அர்பனைசேஷன் சொல்லிப்பார். தேர் ஹேஸ் பீன் அண்ட் இன்க்ரீஸ் இந்த அர்பனைசேஷன். நகரமயமாதல் அதிகமாகிட்டே இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1950-51 about 70% ஆஃப் த பாப்புலேஷன் வாஸ் அர்பன் பேஸ்டு. நீ 17% எதை சார்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950-51 வந்து பார்த்தீங்கன்னா 17% தான் வந்து நகரப்புறத்தை சார்ந்து வாழ்ந்தாங்க. நவ் த அர்பன் பாப்புலேஷன் ஹேஸ் இன்க்ரீஸ் டு about 43%. தற்பொழுது 43% மக்கள் வந்து நகரப்புறத்தில் வாழக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. தேர் ஆர் மோர் தேன் 54 cities above 1 million பாப்புலேஷன். 54 நகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க சொல்கிறாங்க. 1 மில்லியன்னு தெரியும், 10 லட்சம். The increase in urbanization requires heavy expenditure on law and order, education, civic amenities. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா கல்வி மற்றும் குடிமை வசதிகளை மேற்கொள்வதற்கு அதிக அளவில் வந்து செலவுகள், சட்டம் ஒழுங்கு நிர்வகிப்பதற்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில்மயமாதல் சொல்லுவது. தொழில்மயமாதல் செட்டிங் அப் எ பேசிக் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இன்வால்வ்ஸ் எ ஹியூஜ் கேபிட்டல் லாங் ஜெஸ்டேஷன் பீரியட். அதாவது மெயினாக அடிப்படை மற்றும் கனரக தொழிலுக்கு அதிக அளவு மூலதனம் தேவைப்படுகிறது. இட் இஸ் த கவர்மெண்ட் விச் ஸ்டார்ட்ஸ் சச் இண்டஸ்ட்ரீஸ் இன் ஏ பிளானட் எக்கனாமி. இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உற்பத்திக்கு நீண்ட காலத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அரசானது இத்தகைய தொழிற்சாலையை திட்டமிட்டு பொருளாதாரத்திலிருந்து துவங்க வேண்டியுள்ளது. த அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் நீட் ஏ ஸ்ட்ராங் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், பவர், ஃபியூல் எக்ஸெட்ரா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேலும் வளர்ச்சி குன்றிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து, தகவல் தொடர்பு, எரிசக்தி, எரிபொருள் போன்ற அடிப்படை வசதிகள் தேவைப்படுகிறது இல்லையா. ஸோ அப்போ என்ன வேணும், தொழில்மயமாக்கல் முக்கியமாக தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் 8 பாயிண்ட் இன்க்ரீஸ் இன் கிராண்ட்ஸ் இன் எய்டு டு ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்னு சொல்கிறாங்க. மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான மானியங்கள் அதிகரிப்பு. தேர் ஹேஸ் பீன் ஏ ட்ரெமெண்டஸ் இன்க்ரீஸ் இன் கிராண்ட் இன் எய்டு டு ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் டு மீட் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். இன்றைக்கி இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கு இன்றைக்கி இப்போ பாருங்கள் சுனாமி மாதிரி வேறு மழைக்காலங்களில் மழை நீர் வந்து ஃப்ளோட்டிங் டைமில் இது மாதிரி சைக்ளோன்லாம் இருக்கும். அப்போல்லாம் வந்து அதிக அளவில் மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த என்ன ஆகுது, யூனியன் பிரதேசங்களுக்கு யூனியன் பிரதேசங்களுக்கெல்லாம் வரக்கூடிய உதவித்தொகையானது பெருமளவில் அதிகரிக்க உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் கொடுக்கணும் இல்லையா, அப்போ அதிகமாகுது இல்லையா, அதை சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் வந்து நான் பார்க்குறது பப்ளிக் ரெவன்யூ, பொது வருவாய்ன்னு சொல்லி பார்க்குறோம். Public revenue occupies an important place in the study of public finance. The government has to perform several functions for the welfare of the people. They involve substantial amount of public expenditure which can be financed only through public revenue. The amount of public revenue to be raised depends on the necessity of the public expenditure and the people's ability to pay. பொது வருவாய் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது நிதியிலிருந்து முக்கிய இடம் வகிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. மக்களுடைய நலனுக்காக அரசு பல்வேறு பணிகளை வந்து மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பொது செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்து வருவதால் வந்து அதனை பொது வருவாயினுடைய மூலமே சரி செய்ய முடியும். பொது வருவாயை அதிகரிப்பது என்பது பொது செலவினுடைய அவசியம் மற்றும் மக்களினுடைய செலுத்தும் திறன் அடிப்படையில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனிங் பார்க்குறோம், இதுக்கான பொருள் அப்படின்னு சொல்லி. The income of the government throughout all sources is called public income or public revenue சொல்கிறோம். பொது வருவாய் அல்லது பொது வருமானம் என்பது அனைத்து மூலங்களின் வழியாக அரசு பெறும் வருமானத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு டால்டன், த டேம் பப்ளிக் இன்கம் ஹேஸ் 2 senses, wide and narrow. In its wider sense, it includes all the incomes or receipts which a public authority may secure during any period of time. In its narrow sense, it includes only those sources of income of the public authority which are the ordinarily known as revenue resources. To avoid ambiguity,
த ஃபார்மர் இஸ் டேம்டு பப்ளிக் ரெசிப்ட்ஸ் அண்டு த லேட்டர் பப்ளிக் ரெவன்யூ. டால்டன் உடைய கூற்றுப்படி வந்து பார்த்திங்கன்னா பொது வருமானம் என்பது வந்து பார்த்திங்கன்னா குறுகிய மற்றும் பரந்த பொருளில் விளக்கப்படுகிறது. பரந்த பொருளில் வந்து விளக்கப்படுகிறது. பரந்த பொருளில் வந்து பார்த்திங்கன்னா வைடு அப்படின்னு பார்த்திங்கன்னா வைட் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொது வருவாய் வந்து என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொது அதிகார அமைப்பினர் பெரும் அனைத்து வருவாய் அல்லது கடன் உட்பட பெறுதல்களை குறிக்கும். குறுகிய கண்ணோட்டத்தில் பொது அதிகார அமைப்பினை வருமான வளங்களை மட்டும் உள்ளடக்கியுள்ளது, அதாவது நேரோவில். இதனை வருவாய் வளங்கள் என கூறப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. In narrow sense, it includes only those sources of income the government which are described as the revenue resources. In broad sense, it includes loans raised by the government also. இப்போ குழப்பத்தை தவிர்ப்பதற்காக பரந்த பொருளில் பொது பொருள்கள் பெறுதல்கள் எனவும் குறுகிய கண்ணோட்டத்தில் பொது வருவாய் எனவும் அழைக்கப்படுகிறது. குறுகிய பொருளில் வந்து பார்த்திங்கன்னா பொது வருவாய் என்பது அரசினுடைய வருவாய், இது வருவாய் சாதனம் என்றும், பரந்த பொருளில் வந்து பார்த்திங்கன்னா அரசின் கடன் வழியாக பெறுவதும் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூன்னு சொல்லி பார்க்குறோம். பொது வருவாயினுடைய வகைப்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிட்டத்தட்ட 2 டைப்ஸாக வந்து இது பண்ணுறாங்க. பொது வருவாயினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் பண்ணுறாங்க. சோர்ஸ் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொது வருவாய் வழிகள் அப்படின்னு சொல்லி டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ. வரி வருவாய், வரியற்ற வருவாய் அப்படின்னு சொல்லி 2 வகையில் இருக்கின்றது.